வணக்கம். மாடு வச்சிட்ருக்க ஒரு சிலர் நீங்கள் உங்கள் தொழிலை விரும்பி செய்கிறீங்களோ இல்லையோ, மற்றவர்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடாது, தொல்லையாக இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு நாங்கள் எங்கள் தொழிலை ரொம்ப விரும்பி தான் செய்கிறோம். ஆனால் ரொம்ப வெறுப்போடு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பயிரெல்லாம் 1-2 நாளில் வரக்கூடிய பயிர் கிடையாது. ரொம்ப கஷ்டப்படணும். 1க்கு 4 தடவை ஏறு விழணும், டிராக்டர் கூலி கொடுக்கணும், பரம்பு ஓட்டணும், கலப்பை வச்சு போதை ஓட்டணும், அதுக்கு ஒரு 2 ஆளை போடணும், ஓரம் வெட்டணும், விதை வாங்கி நூற்றணும், தண்ணி பாய்ச்சணும், மருந்து போடணும், களை எடுக்கணும், பூச்சி இருந்தால் பூச்சி மருந்து அடிக்கணும், நோய் இருந்தால் நோய் மருந்து அடிக்கணும். இதை தாண்டி ஒரு பொருளை நாங்கள் உற்பத்தி பண்ணி கொண்டு போனால் மார்க்கெட்டில் அதுக்கான மதிப்பு இருக்காது. அதையெல்லாம் தாண்டி அந்த பொருளை நாங்கள் பாதுகாக்கணும். யார்கிட்டேருந்து? உங்கள்கிட்ட இருந்து, உள்ளூர் மக்கள்கிட்ட இருந்து. இதை விட ரொம்ப மோசமானதுன்னா மழை கிட்டேருந்து, இயற்கை பேரழிவுக்கிட்டேருந்து பாதுகாக்கணும். இயற்கை பேரழிவாச்சு பார்த்திங்கன்னா இன்னும் பண்ண முடியாது, விட்டுடலாம். அதே ஸ்டேஜில் உங்களை நாங்கள் கொண்டு போய் வச்சிட்டோம். இந்த மாதிரியான காய்கறி தாவரங்களை உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 2லேருந்து 3 மாதம் ஆகும். அதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும், ரொம்ப செலவு பண்ணணும். இதெல்லாம் தாண்டி ஒரு பொருளை நாங்கள் உற்பத்தி பண்ணிட்டு வந்தால் ஈஸியாக தெரியாமல் மேய்ஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு போயிடறாங்க. இது 1, 2 நாளுனா விட்டுடலாம். இது கண்டினியூஸாக நடக்கும்போது என்ன நாங்கள் கேட்குறோம் அப்படின்னா, என்னப்பா அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கே அப்படின்னா, உன்னால் முடிஞ்சது பார்த்துக்கோன்றான். மாட்டை பிடிச்சி கட்டி வச்சிருன்னா தொட்டு தான் பாரு, அப்புறம் நான் கேஸ் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. இதெல்லாம் சரியான்றதை நீங்கள் சொல்லணும். நன்றி.